எதிர்பாராத விபத்தால் மரணத்தின் விளிம்பு வரை சென்று அரசின் உதவியால் மீண்டும் புதிய வாழ்வை தொடங்கியிருக்கும் சென்னை மாணவி சிந்து தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சவால்களை கடந்து பலருக்கும் முன்மாதிரியாக இருக்கும் அவரது பயணம் எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம். மாணவி சிந்து, இந்த பெயரை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் மறக்க முடியாது. பள்ளி மாணவியான சிந்து 2020 இறுதியில் கோடம்பாக்கத்தில் வீட்டின் 3வது தளத்திலிருந்து தவறி கீழே விழுந்ததில் இரு கால்களின் எலும்புகளும் முற்றிலுமாக நொறுங்கி போய் படுக்கையில் முடங்கினார். டீ கடை நடத்தி வரும் சக்தி தேவி தம்பதியரின் மகளான சிந்து மீண்டு வருவாரா, எழுந்து நடப்பாரா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுந்தன. மாணவியின் நிலையை அறிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நம்பிக்கை ஊட்டியதோடு அவருக்கு முழுமையான சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் முயற்சியால் சென்னை ஓமந்தூரார் அரசினர் சிறப்பு மருத்துவமனையில் மாணவி சிந்து அனுமதிக்கப்பட்டு சிறப்பு மருத்துவர் குழு அளித்த தீவிர சிகிச்சையால் உடல் நலம் தேறினார். முதலமைச்சர் ஸ்டாலினும் மருத்துவமனைக்கு நேரில் சென்று மாணவியை சந்தித்து ஆறுதல் கூறி நம்பிக்கை அளித்தார். பதினொன்று மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை படுக்கையில் சென்றபடியே தேர்வு எழுதிய மாணவி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த பிறகு செங்கல்பட்டு அரசு சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பில் சேர்ந்தார். தற்போது 2ஆம் ஆண்டு முடித்து 3ஆம் ஆண்டு செல்லவிருக்கிறார். எனக்கு மோஸ்டா என்னை பாவம் பார்க்கறது எனக்கு பிடிக்காது. ஐயோ இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி பேசுறதே பிடிக்காது. ஐ வாண்ட் டு பி அ நார்மல் பர்சன். அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். நான் அவங்கக்கிட்ட வாலண்டரி என்னுடைய பர்சனல் இஷ்யூஸ் சொல்லாமல் இருந்தாலும் அவங்களே என்னை கேர் பண்ணிக்கிட்டு அது இன்னொரு அனதர் ஃபேமிலி மாதிரி ஆகி அது ஒரு நல்ல பாண்டிங்கில் போயிட்டுருக்கு. எனக்கு என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஹவெவர் ஆல் ஆர் குட். யூபிஎஸ்சியில் போகலாம் அப்படின்ற சிந்தனை கீப் ஆன் வந்துட்டே இருக்கு. ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் போகணும். மாணவி சிந்து ஓமந்தூரார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது அவரின் குடும்ப வருமானத்திற்காக மருத்துவமனை வளாகத்தில் ஓராண்டு டீக்கடை நடத்தி கொள்ள முதலமைச்சர் அனுமதி வழங்கியிருந்தார். அதன் பிறகு மாணவி உயர்கல்வி படிப்பை முடிக்கும் வரை அதே இடத்தில் அவரது பெற்றோர் டீக்கடையை தொடர்ந்து நடத்தி கொள்வதற்கும் அனுமதி நீட்டிக்கப்பட்டது. எந்த சூழலிலும் நம்பிக்கையை இழக்காமல் வாழ்க்கையில் போராட வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்கிறார் மாணவி சிந்து. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் செய்தியாளர் சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.